joined by Edapadi Palaniswamy here. We've come all the way to Salem to get you this exclusive. Aya vanakkam. வணக்கம்மா. மிக நன்றி இந்தியா டுடேயோட பேசுறதுக்கு. ரொம்ப பொங்கல் நன்றி. வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள்மா, இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். Thank you sir. Thank you. மிக நன்றி. சார் யூசுவலா எப்படிதான் உங்க பொங்கல் இருக்குமா? அதாவது கிராம சூழ்ந்த பகுதி இந்த தை பிறந்தால் ஒளி பிறக்கும். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த தை பொங்கலை விமர்சனமா கொண்டாடுவாங்க. எல்லா மாவட்டத்திலையுமே கொண்டாடுவாங்க. இது விவசாயிகளுக்கு முக்கிய திருநாள். நீங்களும் இந்தியா டுடே இதுல வந்து கலந்துருக்கிறீங்க. மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். நமக்கு கூட ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. தொடர்ந்து காலகாலமாக தமிழனுடைய பாரம்பரிய விழா இந்த தை திருநாள். சார் நீங்க விவசாயிக இருந்தீங்க, அதனால இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கா பொங்கல் உங்களுக்கு? விவசாயி மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழனுடைய திருநாள் தை திருநாள். ஆகவே தமிழன் ஒவ்வொருவரும் இந்த தை திருநாளை குடும்பத்தோடு மகிழ்ச்சியா கொண்டாடுறாங்க. திமுக வந்து மக்கள் மகிழ்ச்சியோட தைப்பொங்கலை கொண்டாட என்பதற்காக கொடுக்கல. அப்படி கொடுக்க இருந்தா ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்திருக்க வேண்டும். இந்த ஆண்டு தேர்தலை நோக்கி இந்த பொங்கல் பரிசை கொடுத்திருக்கிறாங்க. இதுவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது கடுமையான கொரோனா காலம், மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அந்த பாதிப்பு இருக்கின்ற காலகட்டத்துல தை பொங்கல் வந்தது. அப்ப எல்லா இல்லங்களிலும் தை பொங்கல் பொங்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 2500 ரூபாய் கொடுக்கும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வாக்குக்காக இந்த பொங்கல் பரிசை கொடுத்திருக்கின்றார்கள். அதுவும் நாங்கள் அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் குடும்ப அட்டைக்கு 5000 ரூபாய் கொடுக்கும்னு சொன்னார். இன்றைய தினம் அதே வேண்டுகோளை நான் வைத்தேன். இன்றைக்கு கடந்த 5 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு பொங்கல் பரிசு கொடுக்கவில்லை. இந்த ஆண்டு இதோட ஆட்சி முடிய போகின்றது. இனி திமுக ஆட்சிக்கு வரப்போவதில்லை. அதனால ஏற்கனவே நீங்கள் எதிர்கட்சியில் என்ன கோரிக்கை வைத்தீங்களோ அந்த கோரிக்கையின்படி ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் தைப்பொங்கல் பரிசாக 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சேன். ஆனா 3000 ரூபாய் தான் நீங்க கொடுத்தீங்கன்னு. அது வருஷம் முன்னாடி. இப்ப கூட ஞாபகம் இருக்கு? அப்படி கிடையாது. கஷ்டத்துல இருக்கும்போது கொடுத்தா தான் அதுக்கு பலன் கிடைக்கும். கோவிட் டைம். ஆமா, கோவிட் டைம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சோதனையான காலகட்டத்துல மக்களுக்கு வேலையே இல்லாம வருமானமே இல்லாத அந்த காலகட்டத்துல எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்ற அடிப்படையில நாங்க பொங்கல் பரிசு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2000 ரூபாய் கொடுத்தோம். ஆனா திமுக அப்படி அல்ல, வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி பொங்கல் பரிசு கொடுக்கிறார்.